நவநீத், என்ன சட்டத்துக்கு படி திமுக நடக்க மாட்டேங்குது, உங்களுக்கு ஆதரவா இருக்குன்னு கிட்டத்தட்ட ஷானவாஸ் அதான் சொல்றாரு. வேற ஒன்றும் இல்லை. நேரடியாக சொல்றது என்னன்னா, இந்துக்களுக்கு, இந்து மக்களுக்காக போராடுறோம்னு சொல்ற அமைப்புகளுக்கு ஆதரவாக திமுக இருக்கிறதுங்கிறாரு. திமுக ஆட்சி வந்து அதுக்கு ஆதரவா இருக்கா இல்லையோ தெரியல. ஆனா 144 தடை சட்டம் இருந்த போது அண்ணா நினைவு ஊர்வலம் நடத்திருக்காங்க. அது வந்து கோர்ட்டை கேள்வி கேட்டிருக்காங்க. அண்ணாவுடைய நினைவு ஊர்வலம் பேரணி நடந்திருக்கு. அது எப்படி நீங்களே போட்டுட்டு நீங்களே எப்படி பேரணி நடத்துறாங்க ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு அப்ப நீங்க நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்ப ஒரு சார் சொல்ற மாதிரி அத்தாரிட்டிஸே தான் क्वेश्चन பண்ணணும், எப்படி அதை பர்மிட் பண்ணாங்கன்றது. அப்ப பர்மிட் பண்ணிருக்க கூடாது. அப்ப டெஃபினட்டா நீங்க போட்டது நீங்களே பிரேக் பண்றீங்க. இல்ல 144 திருப்பரங்குன்றத்துல போட்டிருக்காங்க, அதை தாண்டி உள்ள போயிட்டாங்க, அதை பர்மிட் பண்ணிருக்க கூடாது. அது சட்டவிரோதம். பேரணி நடந்திருக்கு சார். இதுக்கு அது பொருந்துமா இல்லையா? நீங்க வாங்க, நம்ம இன்னைக்கு திருப்பரங்குன்றம் தான பேசுறோம். நான் இல்ல அக்செப்ட் பண்ண. இப்ப நீங்க ஒரு விஷயம் இல்ல சார், நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அந்த பிரிவி கவுன்சிலோட எப்படி சொன்னீங்க, சீக்வென்ஸ்லாம் சொன்னீங்க, அந்த மாதிரி இதுவும் நடந்திருக்குன்றது. இப்ப அண்ணா பேரணி நடத்துறாங்க, அவங்களுக்கு வழக்கு போடுவோம். அது சட்டவிரோதம்னா இந்து அமைப்புகள் பக்தியோடு உள்ள போகக்கூடிய கோவில்ல போய் 144 தடை உத்தரவை மீறி அங்க ஒரு பதற்றத்தை உருவாக்குறதுங்கிறது சட்டவிரோதம் அப்படின்னு நவநீத் சொல்லுவாரா? இல்ல இது எனக்கு தெரியும். அதான் சொல்ல பதற்றம்ன்றது இல்ல எப்படி இருக்குன்றது. என்ன இப்ப நீங்க சார் 144 தடை உத்தரவு எதுக்கு சார்? அதுதான் கேக்குறேன். அதுதான் எதுக்காக போடப்படும்? அதுதான் எதுக்குன்னு கேக்குறேன். எதுக்காக போடப்படும்? ஷானவாஸ் சார் சொன்னார்ல, இது தொடக்க புள்ளி எப்படின்றதுன்னு பார்த்தோம். போலீசார் தடை செஞ்சாங்க. எதுக்காக தடை செஞ்சாங்க, யார் அவங்கள எதனால போலீசார் தடை செஞ்சாங்கன்றது இருக்கு. இப்போ ரெண்டு விஷயம் இருக்கு. அவர் முதல்ல ஒருத்தர் பேசும்போது அவர் ஃபைனலா கன்க்ளூடிங் அவர் என்ன சொன்னார்னு பாத்தீங்கன்னா, திருப்பரங்குன்றம் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னாரு. முதல்ல பேசிய ஒரு திருப்பரங்குன்றத்துல பேசினவர். அவருடைய பார்வையில வேணா டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கலாம், மத்தவங்களுடைய பார்வையில வந்து அது ஒரு பில்கிரிமேஜா இருக்கு. அந்த பகுதியை சார்ந்த ஒருத்தர் அவர் என்ன சொல்றாரு, எல்லா மக்களும் வருகிறார்கள். எங்க ஊர் வந்து அவர் அல்ல கேட்டார். கடைசில அவர் சொல்லும்போது டூரிஸ்ட் ஸ்பாட்னாரு. சோ இல்ல நான் என்ன சொன்னேன், ஒவ்வொருத்தருடைய பார்வை அப்படி இருக்கு. நீங்க அவரை போய் நான் சொல்றேன் சார், நான் சொல்றேன், நீங்க என்ன வந்து சார் என்ன முடிச்ச நான் உங்கள்கிட்ட தான் வரேன். நான் உங்கள்கிட்ட தான் வரேன். நான் சிதம்பரத்துல இருந்து வர்றேன். நடராஜரை தரிசிக்க கூடியவன் ஓப்பனா எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. சிதம்பரம் டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படிதான் வராங்க மக்கள். யார் இல்லன்னு சொல்ல முடியும்? சிதம்பரம் டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லன்னு சொல்லி நவ திருப்பதின்னு சொல்லுவாங்க சில பேர். நான் வந்து நவகிரக கோயில் போறேன். சோ ஒவ்வொருத்தருடைய சொல்லாடல் அப்படி இருக்கின்ற, பார்வையில் அப்படி இருக்கின்ற. ரெண்டாவது வந்து இப்ப நீங்க சொன்ன அந்த பிரிவி கவுன்சிலோட வழக்கா இருந்தாலும் சரி, நீங்க சொல்லக்கூடிய 1980s நடந்த வழக்குல இருந்தாலும் சரி, ஒரு வழக்கு அப்படின்ற போது வந்து அதுல வந்து பல கருத்துக்கள் இருந்திருக்கும் இல்லையா? அங்க இங்க இவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஏதாவது அந்த வழக்குல கோட் பண்ணிருக்காங்களா? இந்த மாதிரி வந்து பலியிடுதல், இந்த மாதிரி தான் சொல்றாரு. அப்படி ஷானவாஸ் என்ன சொல்றாருன்னா, வழிபாட்டு முறை பற்றி எந்த தீர்ப்பும் எங்கேயாவது சுட்டி காட்டப்பட்டிருக்கா? ஓனர்ஷிப் தான் சொல்லி இருக்குங்கிறாரு. இல்ல நான் என்ன சொல்றேன், இவ்வளோ டீடைலா சொல்லும்போது அதுல எதுவுமே இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் வந்தது இல்லைன்றேன். ஆமா, வரலன்றேன். ஆமா, அப்படி இருக்கச்சு இந்து சமய அறநிலைத்துறையோடைய திருப்பரங்குன்றத்துக்கான டூஸ் அண்ட் டோஸ் இருக்கு. அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப அதுல வந்து திருப்பரங்குன்றத்திற்கா இல்ல கோயில் கோவில் கோவில் திருப்பரங்குன்றங்கிறது ஒரு பெரிய இடம். முடிச்சிடுறேன். அதாவது இந்து சமய அறநிலைத்துறை கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்கன்றது சொல்றேன். அல்ல செய்யக்கூடாதவைன்ற வந்து தூக்கிட்டாங்க. ஏன்னா 2-3 நாளா பாத்தீங்கன்னா நிறைய இந்த வெப்சைட்ல நிறைய வந்து மாடிஃபிகேஷன் ஆல்டரேஷன் போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க திருச்செந்தூர் திருப்பரங்குன்றத்தை தலைவரலாறு போய் அறநிலைத்துறை சைட்ல பாத்தீங்கன்னா இல்ல நிறைய டீடைல்ஸ் வந்து இப்ப காணா போயிட்டு இருக்கு. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அல்ல செய்ய வேண்டியவை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அதே மாதிரி செய்யக்கூடாதுல இருந்து முக்கியமா என்ன சொல்றாங்க, விலங்கு தோலில் செய்யப்பட்ட பொருட்கள் கோவிலுக்குள் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அவங்க வந்து அப்ப வந்து விலங்கு தோலால் செய்யப்பட்ட பர்சோ பெல்ட்டோ அது கூட எடுத்துன்னு வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது வந்து இப்போ அப்படிதான் போட்டிருக்கு. எனக்கு 2 கேள்வி இருக்கு. ஒன்னு கோவிலுக்குள்ளன்னு ஒன்னு இருக்கு. கோவிலுக்குள்ளேயே இப்ப நான் வந்து எல்லா 6 படை வீடுகளுக்கும் போயிருக்கிறேன். எந்த வீட்டிலையும் எனக்கு வந்து இதை எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு இது வரைக்கும் தடை பண்ணல. இல்ல அப்ப இந்து சமய அறநிலையத்துறையோட ரூல்ஸ்ல எப்படி சொல்றீங்க? எனக்கு தெரியல. இப்ப நீங்க 6 படை கோயில் நம்ம எல்லாரும் நீங்க போயிருக்கீங்க, நம்ம எல்லாரும் போறோம் சார். நீங்க போயிருக்கீங்கன்னு சொன்னா நானும் போயிருக்கேன். அப்போ நீங்க பர்ஸ் எடுத்துட்டு போறீங்க? இல்ல நான் எடுத்துட்டு போக மாட்டேன். எடுத்துட்டு போக மாட்டேன். சரி, இப்ப நீங்க கேட்ட யாருமே எடுத்து போறது இப்ப நீங்க இது அவங்க போட்டிருக்காங்க. இல்ல சார், நான் கேக்குறது என்ன சார், சரி ஓகே, இன்னொரு அது விதி இருக்கு. நீங்க விதி இருக்கு. இல்ல நீங்க வந்து நீங்க இன்னொருமே நீங்களே சொன்னீங்க. இப்போ 6 படை கோயிலுக்கு நீங்க போயிருக்கீங்க, நீங்க சொல்லுங்க ஏன் வந்து திருச்செந்தூர்ல வந்து சட்டையை கைட்டிட்டு போனோம்? அந்த கோவிலுக்கான அப்போ வந்து 6 படை கோயில்லயும் வந்து எல்லாம் காமனா இருக்கா? இல்ல, அங்க ஒரு விதி இருக்கா? சோ
அப்படி இருக்குச்சு. அப்போ அந்த அளவுக்கு வந்து புனிதம் காக்கக்கூடிய இடமாக இருக்கிறது திருப்பரங்குன்றம். மாற்று கருத்து இல்ல. மாற்று கருத்து இல்ல. கோவில் புனிதம் காக்கப்படும். மாற்று கருத்து. அப்போ அதை ஒட்டி இந்த மாதிரி, அதாவது ஒரு இருந்ததா இல்லையா, அவருக்கு சூர்யா கேட்கிற மாதிரி ஒரு வழக்கு இருந்ததா இல்லையான்றது தெரியாது. ஏன்னா சார் இவ்வளவு பேசுறீங்க, இத்தனை 40 ஆண்டு கால போராட்டத்தை எடுக்கிறீங்க, இது தெரியாதுங்கிறீங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன், அந்த பலி கொடுக்கிறது இருந்ததா இல்லையா, நீங்க படிச்ச அறிக்கையில கூட மாவட்ட கலெக்டர் கேட்டாங்க, அதுக்கான ஒரு ஆதாரம் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி கடைசியா 30ஆம் தேதி உங்களுக்காக தான் சுட்டி காமிச்சேன். எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். அனைத்து கட்சியினுடைய கட்சிகள் இல்ல சார், நான் சொல்றது நீங்க சொன்ன அந்த ரிப்போர்ட்ல இருக்கு. சோ ஒரு பிராக்டிஸ் பலியிட கூடாது என்றும் ஜட்ஜ்மென்ட்ல இல்ல. நான் அதான் வரேன், அந்த லைனை டச் பண்றேன். அப்போ அந்த ரிப்போர்ட்ல இல்ல, அவர் கேட்ட மாதிரி எதுவும் ஒரு செய்தித்தாள்லயே எதுவும் வந்த மாதிரி இல்லைன்ற போது வந்து இது வந்து ஒரு புனிதத்துவம், இந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல திடீர்னு வந்து போலீஸ் வந்து அப்ப வந்து தடை பண்ணாங்க. நான் இந்த புனிதம் பத்தி பேசுறதுனால சூர்யா கூட சொல்லட்டும், முருகருக்கு ஒரு புனிதம் இருக்கு, நான் மறுக்கவே இல்லை. முருகனுடைய பக்தராக அப்படின்னு யார் வேணாலும் அந்த புனிதத்தை பத்தி பேசலாம், இருக்கு. அதே புனிதம் தர்காவுக்கும் இருக்குன்னு தானே சார்? இல்ல, தர்காவுக்கான புனிதம் என்று ஒன்று உண்டு தானே? அது என்னவா இருக்கணுங்கிறத அந்த வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்கள் முடிவு செய்வார் சார். இது வந்து நான் அதுக்குள்ள we have equal respect. இதுக்குள்ள நான் போக நான் என்ன சொல்றேன், அவ்வளவுதான். இல்ல, நான் என்னுடைய இது லாஜிக்கலா தான் நான் கேட்கிறேன். இவ்வளோ இருக்கும்போது ஏன் அன்னைக்கு போலீஸ் வந்து கட்டாயமாக வந்து அவங்க எடுத்துட்டு போறவங்க தடை பண்ணாங்க? அதான் சார் தப்புன்ற அந்த தடைக்கு வந்தப்போ அதுதான் நானும் சொல்ல வரேன். அப்போ ஒரு ட்ரிகர் எங்கேன்னு வருது, அரசு அதிகாரிகள், காவல்துறை பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல அதுக்கு பிறகு காவல்துறையில ஒருத்தர் தப்பு பண்றாருன்னு வச்சுங்க, அதுக்கு பிறகு மாவட்ட நிர்வாகம் வருது, மாவட்ட நிர்வாகம் முன்னெடுப்பு நடக்குது, பேச்சுவார்த்தை நடத்துது, பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்துது. அதனோட அர்த்தம் என்ன? சரியா போகணும்னு தானே? சரியா போகணும். பட் ஆனா இப்போ எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை 30ஆம் தேதி ஜனவரி மாசம் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை இது வந்து கட்சி மீறுவதுங்கிறது இல்ல. இத பாருங்க, இது வந்து கட்சிகள் தான் ஏத்திருக்கு. இப்போ ஒண்ணும் இல்ல, இது 11 பேர் கொண்ட திருப்பரங்குன்றத்தினுடைய பொதுமக்கள், திருப்பரங்குன்றத்தை சார்ந்தவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சார் நான் திரும்ப சொல்றேன், திருப்பரங்குன்றத்துல சார் நீங்க இல்ல சார், ஒரு தொலைக்காட்சியில நீங்க சூர்யா எல்லாருமே பார்த்திருப்பீங்க, அத்தனை தொலைக்காட்சிகள்லயும் அத்தனை காட்சி ஊடகங்கள்லயும் திருப்பரங்குன்றத்தினுடைய பொதுமக்கள் பேசுகிறார்கள். 2 தரப்புல இருந்து பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? ரொம்ப அடிப்படையான அம்சத்தை எல்லாம் சொல்றாங்க. 1947 சுதந்திரம் பெற்ற போது என்ன நிலைமையோ அதாங்க தொடரணும், சும்மா மாத்திக்கிட்டே இருக்க கூடாதுங்க, எங்களுக்குள்ள பிரச்சனை உண்டாக்காதீங்க, வெளியூர்ல இருந்து செய்யாதீங்கன்றாங்க. இப்போ அந்த அவங்களுடைய இந்த பிரச்சனை பாயிண்ட்டுக்கு தான் நான் ஒரு ரெஃபரன்ஸ் கோட் பண்ணிட்டு நான் வரேன். சென்னிமலையில் என்ன பிரச்சனை சார்? சென்னிமலையில் ஏன் போராட்டம் பண்ணாங்க? திமுக அரசு வந்து அங்க வந்து செயலிழந்து விட்டதா? ஏன் அந்த போராட்டத்துக்கு வந்து முக்கியமான காரணம் என்ன? சென்னிமலை எல்லா தமிழ்நாட்டில் முருகனாலே பிரச்சனை தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் டைம்ல பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் தமிழ்நாட்டுல பல முருகன் கோயிலுக்கு குடமுழுக்கு நடந்துகிட்டே இருக்கு. அவர் ஒரு லிஸ்ட் கொடுப்பாரு, 1000 கோயிலுக்குன்றாரு. அதுல இல்ல, எங்கிட்ட வந்து நீதிபதி தீர்ப்பே இருக்கு. அது எவ்வளவு லிஸ்ட்ல வந்து முருகன் கோயிலுக்கு நவநீத் மட்டும் உரிமை கொண்டாட இல்ல, கார்த்திகை தீபம் கொண்டாடலாம், எஸ்கேபி நான் வந்து தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை பேரும் கொண்டாடலாம். நான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் எல்லாமே வச்சிருக்கேன். சரி, நான் கேட்ட பேசிக்கான கேள்வி, சென்னிமலையில எதுக்கு போராட்டம் நடத்தினாங்க? இந்த விஷயத்தை வாங்க, சென்னிமலையை நான் திருப்பி ஸ்டடி பண்ணணும். இல்ல, சென்னிமலையில இதே முருகனுக்கு இதே பிரச்சனை வந்தது. அப்போ திமுக என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க? இந்த கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க? நான் கேக்குறேன், யாரா ஒருத்தர் பதில் சொல்லுங்க. இப்ப இந்த கட்சிகள் எல்லாம் சொன்னாங்களே, அது இப்ப நான் ஒன்னு சொல்லட்டுமா? உங்க ஆர்குமெண்ட்ல சொல்றேன். திருச்செந்தூரை திருப்பரங்குன்றத்துக்கு பொருத்தி பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்க. யார் சொன்னா? நவநீத் சொன்னாரு. ஒவ்வொரு கோவிலுக்கு தனித்தனி. நீங்க இப்ப சென்னிமலையை கொண்டாந்து திருப்பரங்குன்றத்துக்கு பொருத்தி பார்க்கலாம், அது நியாயமா? நீங்க பொருத்தி தான் சொல்லுங்க. முடிக்கல, நான் ரெஃபரன்ஸ் கொடுத்தேன். என்ன சார் இது? உங்களுக்கு ஒரு நியாயம், நான் சொல்லும்போது ரெஃபரன்ஸ் கொடுக்கிறேன். அப்போ அங்க போராட்டினவங்க எல்லாருமே வந்து உள்ளூர் மக்கள் தான் போராடாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லன்றாங்க. திருப்பரங்குன்றத்துல இல்லன்றாங்க. உள்ளூர் மக்கள்ல சில பேர் போராடினாங்க. பட் அவங்க சொன்ன எதிர்த்தரப்புல இருந்து வைக்கப்பட்ட அந்த இது வந்து அந்த பேச்சுக்கள்லாம் வந்து கடுமையான பேச்சுகள். அதுக்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் சென்னிமலை முருகர் கோயில் வந்து எதுக்கு ஃபேமஸ்னா சென்னிமலையை நான் ஸ்டடி பண்ணிட்டு அங்கதான் கந்த சஷ்டி கவசம் வந்து ஏற்றப்பட்டது. சரி, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பல அமைப்புகள் போயிட்டு ஒன்று கூடினப்போ தம்பித்து போச்சு. அந்த மாதிரி தான் இப்ப நான் சிம்பிளா சொல்றேன். நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். முருகர் திருப்பரங்குன்றம் அந்த புனிதம் பாதுகாக்கப்படணும், மாற்று கருத்தே இல்லை. ஒருத்தர் கூட அதுல முரண்பட முடியாது. சிக்கந்தர் தர்கா அங்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பகுதியா இருக்கு. அதனுடைய புனிதம் பாதுகாக்கப்படணுமா வேண்டாமா? சார், அதனுடைய புனிதம் இதுவரைக்கும் எப்படி இருந்தோ ஸ்டேட்டஸ் கோ அப்படிதான் இருக்கு. அதேதான் உங்களுக்கு சொல்றேன், அதேதான் இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன், இப்போ இவ்வளவு தூரம் பிரச்சனை வரதுக்கு காரணம் என்ன ஆச்சு? இல்ல, நீங்க தர்காவை மாத்தணும்னு எப்படி சொல்ல முடியும் சார்? அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது சார். அது அந்த கருத்துல நான் சொல்லல, சூர்யா தான் சொல்லுவார். நான் என்ன சொல்ல, அப்படி பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்த கருத்துக்கள் அது நடுவுல வந்து பல கட்டத்து மாதிரி நடந்தது இல்ல, நம்ம அதுக்குள்ள போவானா? ஓகே, ரைட், வர நம்ம கர்நாடகா பேசிட்டோம்.